காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அம்மோ உனக்கு லாஸ்ட் சான்ஸ் இப்பவும் சொல்றேன். இப்பே என்ன தாத்தா கிட்ட கூட்டு போய் எனக்கு சாம தான் பிடிச்சிருக்க, கல்யாணத்தை பண்ணி வைங்க தாத்தா நீ சொல்லு. உனக்கு தெரியும்ல அருண் ஏஞ்சலை காப்பாத்துறதுக்காக தான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தான். இருந்தாலும் ஏஞ்சலுக்கு அருணுக்கு சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீய நானா தாத்தாக்கு ரொம்ப பிடிச்ச பேரன் பேத்தி, நம்ம கல்யாணத்தை அப்படி லேஸ்ல விட்டுருவாரா? இந்த குடும்பம் பிரியறத பிரியாம இருக்கிறத உன் கையில தான் இருக்க. என்ன சொல்றான்? என்னால இதுக்கு எப்பவும் சம்மதிக்க முடியாது. அப்போ உனக்கு குடும்பம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிதானே? எங்க பாரு, சிச்சுவேஷனை உனக்கு ஏத்த மாதிரி மாத்த பாக்காத. வேற ஏதாவது யோசி. வேற ஆப்ஷனே இல்ல. இது மட்டும் தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஐடியா. என்ன? இல்ல ஒன்னும் நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும், அப்படி இல்லனா வீட்ல ஏதாவது பொண்ணு வயசுக்கு வரணும். ஒன்னு அனுப்பி வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்லலான்னு பார்த்தா பேட் லக், நீ முன்னமே வயசுக்கு வந்துட்ட. புத்தி கட்டவனே, உனக்கு வேற ஐடியாவே இல்லையா? அட்லீஸ்ட் எனக்காச்சும் ஒரு ஐடியா தோணுச்சே. நீங்க எல்லாரும் குய்யோ முயோன்னு ஒப்பாரி வைக்கிறீங்களே தவிர உங்க யாருக்காவது ஏதாவது ஐடியா தோணுச்சா? அது சரி, இனிமே வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன? அம்மு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஏண்டா? புரியுது, உங்களுக்கு எல்லாம் துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு மட்டும் எது நடந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்? தாத்தா வெளியே துரத்திட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அன்பனா என் வீட்டுக்கு கூட்டு போயிருவேன். அன்பு என் வீட்டுக்கு வரானா நீயே என் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். ஏன்னா உனக்கு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி இருந்ததுனால தான் கல்யாணத்துக்கு முன்னமே உன்னை பொண்டாட்டி அங்க கூட்டு போக கூடாது, கல்யாணம் பண்ணி தான் பொண்டாட்டிய கூட்டு போனான்னு யோசிச்சு தாத்தா கிட்ட போய் பேசுன்னு சொன்னேன். எனக்கு வளர்மதி வயசுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்ல, வயசுக்கு வரலனாலும் பிரச்சனை இல்ல. பிளேடு போடுறானே. குடும்பம் பிரியாம இருக்கிறதுக்கு ஒன்னில் நீ தாத்தா கிட்ட எனக்கு சாம பிடிச்சிருக்குன்னு போய் பேசுவேன். அப்படி இல்லனா தாத்தா வெளியே வரட்டுவாங்க, நீ ஏன் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு வருவேன். எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஹாய் வாடா. சொத்து பிரிக்கிறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. அப்படியா? ஆமா, அதுக்கு நீங்க இவ்ளோ சந்தோஷப்பட்டு அப்படியான்னு கேக்குறீங்க? என்ன குரு வந்துட்டாங்களா? ஆமா, தாத்தா எல்லாரையும் ஹால்ல வர சொல்லிருக்காங்க. சரி சரி, நான் கடக்கடன் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க, அவர் வெளியே துரத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. நம்ம என்ன கல்யாண வீட்டுக்கு போக போறோம், குளிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க? டேய் அண்ணிய திட்டாதடா. என்னது? என்ன ப்ரோன்னு கூப்பிடுறேன்னா அவ அண்ணி முறை தானே வேணும். ஆக்சுவலா அவ தெளிவா தான் இருக்கான். எப்படியே தாத்தா வெளியே துரத்த போறது கன்ஃபார்ம். ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்னில் வெளியே துரத்துவாரு, அப்படி இல்லைன்னா வெளியே துரத்த மாட்டாரு. வெளியே துரத்த கூடாதுன்னா இசை தாத்தா கிட்ட போய் எனக்கு சாம பிடிச்சிருக்கு, நான் சாம தான் கல்யாணம் பண்ணுவேன், தாத்தா எங்களை சேர்த்து வைங்கன்னு அழுதான்னு வச்சுக்கோ, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படி இல்ல வெளியே போங்கன்னு சொன்னா ஏன் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். எது நடந்தாலும் எங்களுக்கு கல்யாணம் ஆக போறது கன்ஃபார்ம். ஒருவேளை தாத்தா அனுப்பிட்டாருன்னா மொத புகுந்த வீட்டுக்கு புருஷன் கூட வலது கால் எடுத்து வச்சு வர போறான். பட்டு சாரி கட்டிட்டு வந்தா தானே நல்லா இருக்கும். அதுக்காக குளிச்சுட்டு பட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு வருவா. ஏன்னா நான் சொல்றது கரெக்ட் தானே? மல்லிப்பூ, தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு வா. ஹலோ, என்னடா? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏடா உனக்கு நல்ல வார்த்தையே பேச வராதா? இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போக மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மப்பனா, என் கனவுல ஏதாவது நீ ஆப்பு வச்சிருக்கன்னு தெரியணும். அப்புறம் இருக்குடா உனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஜென்மத்துல கரெக்ட் பண்ணிருவீங்களா? கனெக்ஷன் கொடுத்துட்டு தாண்டா இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமாவே கரெக்ட் பண்ணிடலாம். நம்பலாமா? ஆமா, எதை கரெக்ட் பண்ண போறீங்க? போறோம் இல்ல, சாம்ப்ரோ தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காருல. குடும்பம் பிரியாம இருக்கிறதுக்கு ஐடியாவே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா. ஐயோ நீங்க வர, எனக்கு வர கொஞ்சம் அர்ஜென்ட். இந்த 2 பைத்தியங்களும் வேற என்னமோ பத்தி பேசிட்டு இருக்குதுங்க. உங்க 2 பேர்கிட்டயும் குடும்பம் பிரிஞ்சிடக் கூடாதுன்னு ஐடியா கேட்ட பாத்தியா? என்ன சொல்லணும்டா? எந்திரிச்சு வெளிய போறீங்களா இப்போ? போறோம். ஏய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிரு. அப்புறம் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அதை எடுத்துட்டு வரல இதை எடுத்துட்டு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. நான் அண்ணா வீட்டுக்கு போறேன். நம்ம 2 பேரும் இன்னைக்கு லீவ் போட்டாச்சு. அந்த வீட்ல யார பார்த்தாலும் மனசு உடைஞ்சு போய் பேசிட்டு இருக்காவ. தாத்தா மனசு மாறுவாரா இல்லையான்னு தெரியல. தாத்தா மட்டும் மனசு மாறிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இல்ல ஆதி? ஆமா நீ போ, நான் இப்ப வந்துடுறேன். எப்படியும் எல்லாருமா தாத்தாட்ட பேசி பாப்பாங்க, மனசு மாறுவாரு. நீ போ, நான் வந்துடுறேன். சரி ஆதி, நான் முன்ன போறேன், நீங்க வந்துருங்க. நீ அங்கிருந்து வாரி கட்டிட்டு என் பிள்ளையும் கூட்டி இங்க வரும்போதே நினைச்சேன்டி, மொத்தமா அந்த வீட்ல டேரா போட்டுடலாம் தான் உன் ஐடியா. அது இப்ப நடக்காத மாதிரி அந்த வயசானவரே செய்ய போறாரு. உன்னால இனிமே இருப்பு வந்துருமா? நானே ஒத்த பிள்ளைதான் பெத்து வச்சிருக்கேன். அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறவாத அந்த வீட்ல இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன்கிட்ட பேசி மயக்கி இங்க கூட்டு வந்துட்டேன். இனிமே இங்க இருந்து எப்படியாவது அவனை சேர்த்து அங்க இழுத்துட்டு போயிடனாலா? அது நான் இருக்கிறது வரைக்கும் நடக்காது. என்ன ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க தாத்தா. எல்லாரும் வெளியே தான் உட்கார்ந்துருக்காங்க.
அப்படியா? உள்ள கூப்பிட வேண்டியதானே? அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை அளந்து கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி சும குறையும்ல. தாத்தா என்ன கண்ணா? வாமா, உனக்காண்டிதான் காத்துட்டு நிக்கேன். சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க. சொத்தை எழுதி வச்சதா நீங்க எல்லாம் வெளியே போக வேண்டியதா இருக்கும். உங்க பொருளை எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிருப்பேன். இனிமே உனக்கு இந்த மாமனார்னாலையும் 2 மாமியாருங்கள்னாலையும் கொடுமை இருக்காது. என்னம்மா, சரிதானே? தாத்தா உங்களை விட்டா எங்களுக்கு யார் தாத்தா இருக்கா? சொத்தையும் எழுதி வைக்க வேண்டாம், எங்களையும் வெளியே அனுப்பாதுங்க தாத்தா. செல்லு எடியா, என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? என்ன நடக்கும்னு பாத்துக்கிட்டு நிக்கேன். உங்களை பாத்துட்டு நிக்கவா சொன்னேன்? என்ன? எடி என்ன ஆரம்பிங்க? சோகத்துல பாட்டு படிக்க சொல்றியா என்ன? செல்லு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு இருங்க. இப்ப மட்டும் காது கேட்காதே. நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துருங்க. பஞ்சாங் செல்லு, பஞ்சு இல்ல நெஞ்சு. ஐயோ அம்மானு உட்காந்துருங்க. எடி நெஞ்சு வலி வர மாட்டேங்குது. செல்லு, குடும்பம் உடைய போகுது. உங்க வயசுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சு வலி வந்திருக்கணும். ஆனா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வரல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நடிக்க சொல்லி கொடுத்திருக்கலாம். சத்தியமா நடிக்க கூட வர மாட்டேங்குடி கிழவி. இப்ப மட்டும் நடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நானே உங்க மூக்க பொத்த வேண்டியதா இருக்கும். இப்ப நீங்க நெஞ்சு வலிக்கிற மாதிரி நடிக்கலனா உங்க மூக்க பொத்தி நானே உங்களுக்கு நெஞ்சு வலி வர வச்சிருவேன். அது பிறகு நீங்க நடிக்கலாம் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எது? அதான் நெஞ்சு வலி. ஷாட்டி நடிக்கலாம் வராது ஊட்டி. செலோ, இந்த ஆர்த்திய பத்தி தெரியாது உங்களுக்கு? ஒன்னில் நீங்க நடிங்க, இல்ல மூக்க பொத்த வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லனா சோப்பு நுரை இருக்கு பாத்தீங்களா, சோப்பு நுரைய மூக்குக்குள்ள விட வேண்டியதா இருக்கும். அது பிறகு உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஐயோ அம்மா, அலறிதான் ஆகணும். தாத்தாவே, உங்க அலறல் சத்தத்துல எங்க எல்லாரையும் உள்ள போ சொல்லிடுவாரு. எடி போட்டி. அடுத்து இது சரிப்பட்டு வராது, ஒரு டெமோ காமிச்சிருவோம். ஏங்க என்ன பண்றீங்க? ஐயோ செல்லும், இப்ப நெஞ்சு வலி வருமா வராதா? அது என்ன, இவங்களெல்லாம் வெளியே துரத்துவாங்க, நீங்க மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பாத்தீங்களா? கேட்டு இரு, இந்த கலவை நம்ம மாதிரி வர நடிக்கணுமே. அம்மம்மா, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ செல்லு, என்னாச்சு? தாடி, நெஞ்சு வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ செல்லு, உங்களுக்கு என்னாச்சு? ஹலே மக்கா, காட்டு அட்டாக் வந்துட்டு போல இருக்கே. என்னது காட்டு? உனக்கு என்னமா புரியல? குடும்பம் பிரிஞ்சு போறத பார்த்து எனக்கு காட்டு அட்டாக் வந்துட்டு. காட்டு அட்டாக்கா? ஐயோ தோதா, உங்களுக்கு என்னமா புரியல? எங்களை எல்லாம் வெளிய துரத்ததுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க. செல்லு கதை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. ஐயோ செல்லு, பாட்டிமா. இதுக்கு வாய்ப்பு இல்லையே. மக்கா, காட்டு அட்டாக் வந்துட்டு. செல்லு, மூச்சை இழுத்து விடுங்க. என்னங்க, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க மொத. செல்லுக்கு மட்டும் எப்படி ஹார்ட் பக்கம் மாறி இருக்கும்? ஐயோ செல்லு, நாங்க எல்லாம் போறத நினைச்சி எங்களை எல்லாம் விட்டு மேல போ பாக்குறீங்களா? ஐயோ செல்லு, கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. அம்மம்மா, இழுத்தா மொத்தமா பெயரும் போல இருக்கே. செத்து போன என் புருஷன் எல்லாம் என் கண்ணு முன்ன வந்து நிக்க மாதிரி இருக்கே. அவர் என்ன கூப்பிட மாதிரி எல்லாம் இருக்கே. செல்லு, குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு ஒப்பாரி வைங்கன்னு சொன்னா உங்க புருஷனை நினைச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க. ஐயோ, இந்த குடும்பம் பிரியதை நினைச்சு எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டே. என் புருஷனுக்கு முன்ன வந்தவையெல்லாம் பாத்துக்கிட்டு நிக்காவலே. ஐயோ செல்லு, உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நாங்க எல்லாம் எப்படி தாங்கிப்போம்? ஆமாடி ஆர்த்தி. தாத்தா, செல்லுக்கு இந்த குடும்பத்துக்கு மேலயும் எங்க மேல எவ்வளவு அக்கறை கண்டியலாம். எங்களை வெளியே துரத்தலான்னு பாத்தீங்க, ஆனா செல்லுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு. அம்மா, எத்தனை மணி நேரம் நடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த? தாத்தா, பாட்டிக்கு நிஜமாலுமே நெஞ்சு வலி வந்துட்டு. அவ புருஷ போன நேரத்திலே அவளுக்கு நெஞ்சு வலி வரையில, இப்பயா நெஞ்சு வலி வந்திருக்கான். நடிக்க சொல்லி கொடுத்தா சரி, ஹார்ட் அட்டாக் வரவங்க எந்த பக்கத்தை புடிச்சிட்டு உட்காருவாங்கன்னு கூட சொல்லி கொடுக்கலையா? தாத்தா, கொஞ்சம் எந்திரிக்க சொல்றியா? சரி, நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அந்த கிழவை என்ன நம்ப மாட்டான் அப்படின்னு. உங்க மூஞ்சி. அப்பே தாத்தா செத்து போன நேரத்துல கொஞ்சம் லேட் அழுதுருக்கலாம்ல. அப்ப யாருக்கு தெரியாம அப்பப்ப போய் கஞ்சி சாப்பிட்டுட்டு வந்தது, காப்பி குடிச்சது, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்பே ஒரு ஹார்ட் அட்டாக்க போட்டிருந்தீங்கன்னா தாத்தா இப்ப நம்பியிருப்பாருலாம். மொத்த பிளானும் போச்சு. அம்மாடி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சொத்தை பிரிக்கிறதுக்கு எல்லாரும் வந்தாச்சு. பிரிச்சு கொடுத்துட வேண்டியதுதான். வாங்க எல்லாரும். மாமா, என்னம்மா? சொத்தை பிரிக்க வேண்டாம் மாமா. சொத்தை பிரிக்க வேண்டாமா? நீ தானமா ஆசைப்பட்ட. நிம்மத வெளியே வாமா. சொத்தை பிரிச்சு உங்க கையில எல்லாம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கா, இந்த கிழவை நிம்மதியா இருப்பான். ஏதோ பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, அந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியே இருக்கும்ல. இல்லங்க மாமா, சொத்தை பிரிக்க வேண்டாம். அம்மாடி, உனக்கு என்னமா ஆச்சு? சொத்தை பிரிக்கணுங்கிறதுக்காக தானே இனியாக்கு குழந்தை இல்லாத மாதிரி பண்ண.
மாமா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த சொத்தை பிரிச்சிடாதுங்க மாமா. நான் பேசினது செஞ்சது எல்லாமே தப்புதான். உங்க கால விழுந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. இந்த சொத்தை பிரிக்க வேண்டாம். ஐயோ என்னம்மா நீ போய் என் காலில் விழுந்துட்டு எந்திரி. யாத்தி என்ன சொல்ல இது? எடி கணவனுக்கு கால எல்லாம் உலா திருந்திட்டாளோ? இது திருந்துற என இல்லையே. சரி என்ன நடக்குன்னு பாப்போம். ஆனா திருந்திட்டான், என்ன மன்னிச்சிருங்க செல்லும். ஏன் அவசரப்பட்டு உங்க மூக்க பொத்தி கொலை பண்ண பார்த்தேன்லாம். இது திருந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா உங்க மூக்க பொத்த வேண்டியதா இருந்திருக்காது. அம்மாடி எந்திரிமா. இந்த சொத்தை பிரிச்சு எங்களை அனுப்பிடாதுங்க மாமா. நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டா? கூட்டு குடும்பத்துல இருக்க சந்தோஷம் வேற எங்க போனாலும் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. நீங்க இந்த கூட்டை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இங்க எல்லாருமே நல்லவங்க தான். என்னாலதான் அப்பப்ப குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வந்திருக்கு. இருந்தாலும் எல்லாரும் என்ன பொறுத்துக்கிட்டு குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக பொறுத்து போயிருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. என்னம்மா புரிஞ்சுக்கிட்டா? எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இந்த குடும்பத்துல என் பிள்ளைங்க வளர்றதுனாலதான் இத்தனை வருஷமா எனக்கு மரியாதை கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த குடும்பத்துல என் பிள்ளைங்க வளராம வெளியே போய் நான் வளர்த்திருந்தேனா எனக்கு அம்மாங்கிற மரியாதையே கிடைச்சிருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவே உங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல ஐ மீன் திருந்திட்டாங்களான்னு கேக்குறேன். ஒண்ணு மாதிரி தானடி நாங்களே நிக்கிறோம். அது எப்படி இன்னைக்கு காலையில வரைக்கும் மாறாதவங்க திருந்தாதவங்க இப்ப திருந்திருப்பாங்க? தெரியலையே. இந்த குடும்பத்தை பிரிச்சு நான் வெளியே போயிட்டேனா என் பிள்ளைங்களை என் புருஷனை கூட மதிக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். 10 மாசம் சுமந்து பெத்த என் பிள்ளைங்களே மதிக்காதப்போ அந்த மருமகளுங்க மட்டும் என்ன மதிச்சிருவாங்களா? கண்டிப்பா மதிக்க மாட்டோம் அத்த. என் பிள்ளைங்களும் மருமகளுங்களுமே மதிக்கலனா நாளைக்கு இந்த ஊர் உலகமே பேசும். குருவி கூடு மாதிரி இந்த கூட்ட நான் கழிச்சிட்டேன், குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு எங்க போனாலும் ஓட ஓட துரத்துவாங்க. அந்த தண்டனை எனக்கு கொடுத்துறாதுங்க மாமா. நான் எதுக்குமா உனக்கு தண்டனை கொடுக்க போறேன்? அதெல்லாம் எல்லாரும் மதிப்பாங்க. சொத்தை வாங்கி தனியா போய் இங்க பாருமா உன் பேர்ல சொத்தே இருக்கான், எல்லாரும் மதிப்பாங்க. அதனால சந்தோஷமா இந்த சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போய் புது வாழ்க்கைய ஆரம்பி. இல்ல மாமா, நேத்துக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்து தாத்தாவோட மனசை எப்படி மாத்தலான்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப எல்லாரும் உட்கார்ந்து பேசினாலும் நானும் அவங்க கூட போய் பேச முடிஞ்சது. ஆனா இப்ப அவங்க எல்லாம் இருக்க இடத்துக்கு போவதுக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஆமா பின்ன அசிங்கமா இருக்காதா? இந்த பொம்பளை செஞ்சு வச்ச வேலையால நமக்கு தான் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் இந்த பொம்பளையால வந்தது. 10 மாசம் சுமந்து பெத்தவா நான் என்ன பொம்பளைங்கிறான்? இப்படிப்பட்ட பொம்பளை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்ல. இனியா எங்க கூட பிறக்கலனால எனக்கு தங்கச்சி, எப்படி அவளுக்கு குழந்தை பிறக்காத மாதிரி மருந்து கலக்கி கொடுத்துருக்கு. சரி, இனியாவே அன்பையும் பாக்குறதுக்கே வருத்தமா இருக்கு. இவங்க பண்ண தப்புனால அவங்களை எல்லாரையும் ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா அந்த பொம்பளைக்கு ஒரு கூச்ச நாச்சமே இல்ல. நல்லா அங்கிட்ட இங்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்க. தாத்தா மனசை எப்படி மாத்துறதுன்னே தெரியல யாருக்கும். ஏன்னா தாத்தா ஒரு முடிவெடுத்தாங்கன்னா முடிவெடுத்தது தானே. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஆள் என்ன சொல்றது? இதோ நான் வரேன்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அண்ணி ஐடியாவா? என்ன ஐடியா? அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா செல்லு நினைச்சா முடியும். செல்லு நினைச்சாலாம். என்ன ஐடியான்னு சொல்லுங்கக்கா. ஏஞ்சல் தாத்தாவோட மனசை மாத்துறதுக்கு செல்லு மட்டும் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சதுன்னு வை. அதான் குடும்பம் பெரியதை நினைச்சு பாட்டிக்கு அட்டாக் வந்துட்டு அப்படின்னு தாத்தா ஈஸியா உள்ள போங்கன்னு சொல்லிடுவார்ல. அக்கா இதெல்லாம் குழந்தைத்தனமா தெரியலையா? குழந்தைத்தனமாவே இருந்தாலும் ஏஞ்சல் நமக்கு இருக்க ஒரு சான்ஸ கூட நம்ம மிஸ் பண்ண கூடாது. நான் ஏற்கனவே செல்லுக்கிட்ட பேசிட்டேன். சொத்தை பிரிக்க போற நேரத்துல செல்ல மயக்கம் போட்டு கீழே விழும், நெஞ்சு வலிக்குதுன்னு. அத காரணமா காட்டி தாத்தா மனசை மாத்திரலாம். ஆர்த்தி என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானே கஷ்டப்பட்டு சொத்தை பிரிக்கிறதுக்கு எல்லா பிளானையும் போட்டிருக்கேன். நீ என்னடானா அந்த கிழவிங்களுக்கு கூட சேர்ந்து என்ன எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி விட்டுறலான்னு பாக்குறியா? உங்களை எல்லாம் பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏண்டா 10 மாசம் உன்னை சுமந்து பெத்ததுனா அம்மான்னு கூப்பிடுற வாயால பொம்பளையான்னு கேக்குறேன். இங்க பாரு, விடிஞ்சா சொத்தை எழுதி கையில தர போறவ. அது பிறகு உங்க பேர்ல எல்லாம் சொத்து வரப்போகுது. நீங்க பாட்டு தனியா பிசினஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் இல்லடா. அவன் கிட்ட கை கட்டி இவன் கிட்ட கை கட்டி எதுக்கு கட்டப்படணுங்கிறேன்? உன்னாலதான் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிருக்கேன். சும்மா சும்மா அன்புக்கு இனியாக்கு எதிரா சண்டையை மூட்டி விட்டு கம்பெனி வளர்ச்சியில என்னோட ஈடுபாடு கொஞ்சம் கூட இருந்ததில்ல. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு அடிமையா வேலை பார்க்கணுமான்னு இருந்திருக்கேன். சாம் எடுத்துக்கோங்க, அவன் கம்பெனிக்கு சிஓவும் கிடையாது, எம்டியும் கிடையாது. கம்பெனிக்காண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா அவங்க 2 பேருக்கு எதிரா என்ன தூண்டி விட்டு என்னே ஒழுங்கா வேலை பார்க்க விடாம சோம்பேறி ஆக்கி விட்டுட்டேன். இப்ப என்னடா வீட்டை விட்டு பிரிச்சு கொண்டு போயிடலான்னு பாக்குறியா? அடங்கடா, ஆரம்பத்துல இப்படிதான் பேசுவீங்க. அது பிறகு சொத்து கையில வந்ததான் தன்னால பின்னாடி வருவீங்க. யாரு நாங்க வருவோமா? நீ கனவு கண்டுட்டீரு. சொத்தை பிரிச்சு உன் கையில கொடுத்தத நீ வேணா ஒத்தையில தனியா போயிரு. நாங்க இந்த வீட்டுலதான் இருப்போம். அந்த கிழவனே வெளியே துரத்ததான் போறான். தாத்தா வெளியே துரத்துனால எங்க துரத்துறாங்களோ அங்க இருப்பமே தவிர இந்த காம்பவுண்ட தாண்டி ஒரு அடி எங்க காலை எடுத்து வைக்க மாட்டோம். வாழ்ந்தாலும் இதே வீட்டுலதான், செத்தாலும் இதே வீட்டுலதான். தாத்தா உள்ள கூப்பிடுறது வரைக்கும் இதே வீட்டு வெளியே நிப்பமே தவிர உன் சொத்தை பிரிச்சு கொடுத்ததான் உன் பின்னாடி வருவான்னு மட்டும் நினைக்காத. போடா கூறு கட்டவீங்களா? இப்படிதான் பேசுவீங்க. அது பிறகு என் பின்னாடியே வருவீங்க பாக்குறேன். இவெல்லாம் ஒரு பொம்பளை.
பெத்த பொண்ணு மாதிரி தூக்கி வளர்த்த பொண்ணுக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டு ஆம்பளை பையன் எங்க 2 பேரையும் வாழ வச்சிருவா. இவளை நம்பி போயிட்டா நட்டோட்ல தான் நிக்கணும். இவகிட்ட எல்லாம் எதுக்கு நான் பேசிட்டு? இவ இந்த குடும்பத்துக்கு வந்த தலைவலி. போத்தாலே கடுப்பாகுது. குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உல்லாசமா ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு பொம்பளை. சீ. என் புருஷன், பிள்ளைங்க, மருமகளுங்க யாருமே என்ன மதிக்கல. அப்ப கூட சொத்தை பிரிச்சு கொடுத்து வெளியே கூட்டு போயிட்டானா எல்லாம் மாறும் நினைச்சேன். என் பிள்ளைங்களும் என் புருஷனே இவெல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டாங்க. அப்ப கூட என் புத்தியில உரைக்கல. காலையில குரு வந்து பேசும்போதுதான் குரு பேசினானா? என் கண்ணே திறந்துட்டு அவன் என்கிட்ட வந்து குருவி கூடு மாதிரி இருக்க இந்த கூட்ட கலைச்சிடாதுங்க, இத கட்டுறது ரொம்ப கஷ்டம், கலைக்கிறது ஈஸின்னு சொன்னான். அப்ப கூட அவன் மேல எனக்கு கோவம் தான் வந்தது. ஆனா அதுக்கு பிறகு அவன் பேசினான். மித்ரன், அம்மா. குரு தம்பி இன்னைக்கு காலையில தானே வந்துச்சு. ஆமாம்மா, குரு வெளியே எங்கேயோ போயிருந்தாரு. காலையில தான் வந்தாரு. எப்ப இவங்கள பார்த்து பேசினாருன்னு தெரியலையே. அவர் பேசி இந்த அம்மா திருந்திருக்காங்கன்னா என்ன பேசியிருப்பாருன்னு தெரியலையே. குரு என்கிட்ட பேச பேச என்ன நானே செருப்பால அடிச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த சொத்து தானே உங்களுக்கு முக்கியம். தாத்தா எழுதி தரதை விட 2 மடங்கு சொத்து என் டாடிக்கு சொந்தமானதுல உங்களுக்கு எழுதி தரேன். ஆனா தயவு செஞ்சு குடும்பத்தை பிரிச்சிடாதுங்க. சொத்து முக்கியம்னா சொத்து நான் எழுதி கொடுக்குறேன். குடும்பத்தை மட்டும் பிரிச்சிடாதுங்க. உங்க ஒருத்தர்னால எல்லாரும் வெளியே போயிருக்கிறாங்கன்னு என் காலையே விழுந்துட்டான். டேய், உன்னை யாரு காலைல விழ சொன்னது? ப்ரோ, இதுல என்ன இருக்கு? பெரியவங்க தானே. நீ வெளியே வா, உன் மூஞ்ச நான் பேக்குறேன். அவன் காலில் விழுந்ததான் நீ மனசு மாறிட்டியா? அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குரு கிட்ட நிறைய சொத்து பத்தி இருக்கு. ஓ, இதை விட 2 மடங்கா எழுதி தரேன்னு சொன்னதும் திருந்திட்டியா? அதுக்கு பேரு திருந்துறதுலயே இருக்கு. இதை விட அதிகமா ஆசைப்படுறதாச்சே. இல்ல மாமா, குருக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். 2-3 காலேஜோட சொந்தக்காரன் அவன். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷத்துக்காக நம்ம குடும்பத்து கூட இருக்கான். அவ்வளவு சொத்து பத்தி இருந்தோம். இந்த குடும்பத்துல குடுக்கறவங்க பாசம் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதை கலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு 2 மடங்கா தரேன்னு சொன்னான். அப்பதான் மாமா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டுல நமக்கு ஆடம்பரத்துக்கும் குறைச்சல் இல்ல, செலவு பண்றதுக்கு காசு பணத்துக்கும் குறைச்சல் இல்ல. ஏன்னா இது ஏன் சொத்து, இது உன் சொத்துன்னு மட்டும் உரிமை கொண்டாட முடியாது. அதை தவிர இந்த வீட்டுல எல்லா சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் எங்களை அனுபவிக்க விட்டுருக்கீங்க. கூட்டு குடும்பத்துல 2 பேர் விட்டு கொடுத்து போறதே பெருசு. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் விட்டு கொடுத்து போவாங்க, என்ன தவிர. என் ஒருத்தியால இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது மாமா. இந்த வீட்டுல பணம் காசுக்கும் குறைச்சல் இல்ல, அன்பு பாசத்துக்கும் குறைச்சல் இல்ல. மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாரோட பாசமும் கிடைக்காதவங்களுக்கு தான் கூட்டு குடும்பத்தை பத்தி தெரியும். உள்ளே இருக்கனா புரிஞ்சுக்காம போயிட்டேன் மாமா. எங்களை எல்லாம் அனுப்பி இந்த ஊர் உலகமே என்ன ஒதுக்கி வைக்கிற மாதிரி செஞ்சிடாதுக்க மாமா. தாத்தா, இந்த குடும்பத்துல நாங்க அப்படி உனக்கு என்னடா செஞ்சோம்? என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்தி எங்க கிட்டயே திருப்பி கொடுத்தேன். இதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம்? பிறந்ததுல இருந்து எனக்கு அம்மா அப்பா மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இருந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய குடும்பமே எனக்கு கிடைச்சிருக்கு. இது போதாதா தாத்தா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு, அவன் செஞ்சது அவனோட குணத்தை காட்டுச்சு. அதுக்குன்னு சொல்லிட்டுலாம் இந்த சொத்து பிரிக்காம என்னால இருக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. என் பிள்ளைங்க கூட என்ன மதிக்கிறதுக்கு காரணம் இந்த வீட்டுல கூட்டு குடும்பமா ஒன்னா வாழ்ந்ததுனாலதான். இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டா என் பிள்ளைங்க கூட என்ன மதிக்காது. என் புருஷனுக்கு நான் தேவையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களே இல்லாம எதுக்கு மாமா இந்த சொத்தெல்லாம்? அன்பு தாத்தா, அததான் மனசு மாறி அழுது கேக்குறாங்க எல்லாம். அன்பு, நான் சொன்னாதான் வெளியே ஆளுங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிச்சு ஆளாளுக்கு உங்க கையில எழுதி கொடுத்துட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் சொல்றேன், எனக்கு ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு. எல்லாரையும் கொஞ்சம் வெளியே வர சொல்லு. வித்யா, ஒரு நிமிஷம். என்ன அம்மாடி, எங்க கிளம்பிட்ட? உங்களுக்கு தெரியும்ல தாத்தா இன்னைக்கு எல்லாருக்கும் சொத்து பிரிச்சு கொடுக்க போறாங்க. வீட்டுல எல்லாரும் கவலையா இருக்காங்க. எப்படியாவது எல்லாரும் தாத்தா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொன்னாதான் தாத்தா மனசு மாறுவாங்க. அதான் இப்படிப்பட்ட நேரத்துல தானே அவங்க எல்லாரும் கூட இருக்கணும். அதான் அண்ணனை பார்க்க போறேன். அண்ணன் முகத்தை எல்லாம் பார்க்கவே முடியல. அவன்தான் தாத்தா பேச்சையும் தட்ட முடியாம எப்படி தாத்தா மனசையும் மாத்துறதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கான். நான் போயிட்டு வந்துடுறேன். ஏமா, அந்த பெரியவர் உன் பேர்ல ஏதாவது சொத்து எழுதி வைக்க போறாரா? என் பேர்ல சொத்தா? தாத்தாவோட ப்ராப்பர்ட்டியை தாத்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எழுதி கொடுக்க போறாரு. அதெல்லாம் எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல, சொத்து பிரிக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டவங்க போறாங்க, சரி. அதுல ஒரு நியாயம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. அவங்க அவங்களுக்கான சொத்து அவங்க கையில சேர போகுது. அதனால சம்பந்தப்பட்டவங்க போறதுல அர்த்தம் இருக்கு. எந்த சம்பந்தமும் இல்லாம நீ அங்க போய் என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா, சின்ன வயசுலயே பெரியப்பா பெரியம்மா கிட்ட எங்க 2 பேரையும் ஒப்படைச்சிட்டு அம்மா அப்பா வேலைக்குன்னு ஃபாரின் போயிட்டாங்க. இத்தனை வருஷம் எங்களுக்கு அடைக்கலமா இருந்ததே அந்த குடும்பம் தானே. இப்ப அந்த குடும்பத்துல எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அது சரி, நீங்க 2 பேரும் இன்னைக்கு காலேஜ் போகலையா? இல்ல அன்பு, நான் இசை எல்லாருமே வருத்தத்துல இருப்பாங்க. இப்பதான் நான் அவங்க கூட இருக்கணும். எதுக்கு? அந்த பெரியவர் சொத்தையெல்லாம் எழுதி கொடுத்ததும் வீட்டை விட்டு எல்லாரையும் வெளியே துரத்துவாரு. கூட்டத்தோட கூட்டமா உன் அண்ணன் எங்க போறானோ அங்கேயே என் பிள்ளையும் கூட்டு போய் நீ செட்டில் ஆகலானா?
அத்தை, இத்தனை வருஷமா எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததே அந்த குடும்பம் தான். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க கூட அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம். அவங்க அழுத்திட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அவங்க கூட போய் உட்கார்ந்து பேசிட்டு கூட வரக்கூடாதா? இங்க பாரு வித்யா, நீ எனக்கு மருமகளா இருந்தா போதும். நான் ஒண்ணு சொல்றேன், நீ எனக்கு பாடம் எடுக்க மாதிரி எனக்கு மாமியாரா நடந்துக்க பாக்குறேன். ஐயோ அத்தை, நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா சொத்தை பிரிக்கிறத பத்தி யாரும் யோசிச்சது கூட கிடையாது. ஆனா சொத்தை பிரிக்க போறாங்க. பிரிச்சதும் தாத்தா எல்லாரையும் ஆளாளுக்கு உங்க வேலையை பார்த்து தனித்தனியா போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில அவங்க கூட இருக்கணும்ல அத்தை. ஏய் நத்த, உன் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நல்லவள மாதிரி பேசி சிரிச்சு மைக்கு தானே என் பிள்ளைய அங்கேயும் இங்க கூட்டு வந்தேன். இனிமே அந்த குடும்பம் வேற பிரிய போகுது. ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்து தனித்தனியா போறாவ. வெளியே துரத்துனதான் உன் அண்ணன் எப்படியும் அரசு வீட்டுக்கு தான் போவான். அந்த ரவுடி வீட்டுக்கு என் பிள்ளைய சேர்த்து கூட்டு போலான்னு நினைச்சியா? உனக்கு தான் அம்மா அப்பான்னு யாரும் இல்ல, என் பிள்ளைக்கும் யாரும் இல்லையா? இங்க பாரு வித்யா, எங்களுக்கு ஒத்த பிள்ளை, ஒரே பிள்ளையதான் நாங்க பெத்து வச்சிருந்தோம். அவன் என் அக்கா பையன் கூட நிக்கிறதுக்கு ஆசைப்பட்டது அது ஒரு வகையில நியாயம். இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாடகை என் அக்கா பையன் தான் கொடுத்துட்டு இருக்கான். ஆனாலும் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எப்படியாவது ஆதியம் ஒண்ணு எங்க கூட இருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னடானா என்னென்னமோ பேசி அவனா எங்க கிட்ட இருந்து பிரிச்சு இங்கே இழுத்துட்டு வந்துட்டான். நானா? ஆமா, நீதான் அவன் கிட்ட இல்லாதது பொல்லாதது பத்தி எல்லாம் பேசி இங்க ஃப்ரீயா இருக்க முடியல. இதுவே விஆர் வீட்லனா நல்ல ஜாலியா குளுக்குளுன்னு இருக்கலாம். எப்படியாவது கெஸ்ட் ஹவுஸ்க்கு மட்டும் கூட்டு போயிருங்க, அது பிறகு நான் பாத்துக்கலாம். நீதான் அவன் மனசை மாத்தி கூட்டு வந்திருக்க. அதுக்கு விளைவுதான் எங்க பிள்ளை எங்களை விட்டுட்டு இங்க வந்திருக்கான். ஆனா நீ நடிக்க தெரிஞ்சவதான், அதனாலதான் எப்படியாவது உன் அண்ணன் கூடயே அவன் வீட்டுல இருந்துடலான்னு பாக்குறேன். அம்மா, வாதி என்ன சத்தமா பேசிட்டு நின்ன மாதிரி இருந்தது? சத்தமா எல்லாம் பேசலாம். இதோ பொண்டாட்டி இருக்காலாம். ஆமா, அந்த வீட்டுல சொத்தை பிரிச்சுட்டு எல்லாரையும் அந்த பெரியவர் வெளியே வரட்டாராம். சொத்துக்கு எல்லாரும் ஆசைப்பட்டா சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அவரை என்ன செய்வாரு? ஆளாளுக்கு உங்களுக்கு வேலையில பாத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லுவாரு. அவர் முடிவுல தப்பு இல்ல. ஆனா இப்ப உன் பொண்டாட்டி பண்றா பத்தியா, இது பெரிய தப்பு. அவ என்ன பண்ணா? அங்க அவங்க சொத்தை பிரிச்சு அவங்க மல்லு கட்டுறாங்க. இவ எதுக்கு அங்க போனோன்னு கேக்குறேன். ஏன் அவ அங்க போக கூடாது? அது என்ன அவளோட அம்மா அப்பா வீடா? அண்ணன் பாத்துக்கிட்டா அதுக்கு நன்றி கடனா இவ்வளவு நாள் இருந்தாச்சு. என்ன அவிய சண்டை போட்டுக்கிட்டு மாறி மாறி எங்க போகணுமோ அங்கங்க போவாவ. இவ அவிய துக்கத்துக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அன்பு பொண்டாட்டிய கூட்டி எங்க போறானோ அங்கேயே போலான்னு முடிவு பண்ணிட்டா போல. அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? ஒருத்தங்க பண்ண தப்புனால குடும்பமே பிரிய போகுது. அவளுக்கு விஆர் வீடு பிறந்த வீடு மாதிரி தான். ஏன் அம்மா அப்பா உங்களுக்கு எத்தனை பிரச்சனைனா நான் முன்ன வந்து நிக்க மாட்டேனா? அதே மாதிரி அந்த குடும்பம் இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கு. அதை சுமக்க முடியலனாலும் அவங்க பாரதியாவது பேசி கொஞ்சம் குறைக்கலான்னு போறா. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான் ஆதி, எல்லாம் தப்புதான். நானும் பேச வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப கூட நான் பேசலனா குடும்பம் பிரிஞ்சதுக்கு பிறகு அவன் அண்ணன் அந்த ரவுடி வீட்டுக்கு போவான். எந்த ரவுடி? அதான் அந்த அரசை பத்தி இந்த ஊர்ல இருக்கவ எல்லாரும் சொல்லிக்கிட்டியா அவளை? அந்த வீட்டுக்கு தான் போவான். அந்த ரவுடி வீட்டுக்கு இவளும் போவா. பின்னாடியே அவ புருஷன்னு நீயும் போவ. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? நிறுத்துங்கம்மா. தாத்தா மனசை எப்படி மாத்தலான்னு தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. யாருமே அந்த வீட்டை விட்டு போறத பத்தி முடிவு பண்ணவே இல்ல. அந்த பையன் சாம் நல்லவன் தான். அவன் அந்த இசைக்கிட்ட பேசிட்டு நிக்கிறத நானே கேட்டேன். தாத்தா வெளியே துரத்திட்டா ஜாலி, நாங்க உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு போயிருவோமே அப்படின்னு. மா, அது அந்த பொண்ணு கடுப்பேத்துறதுக்காக ஏதாவது அவர் அடிச்சு விட்டுருப்பாரு. இங்க பாருடா, இப்ப மட்டும் அவ அந்த விஆர் வீட்டுக்கு போனாள்னு வச்சுக்கா, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னடானா கல்யாணம் ஆன 2 நாள்ல உன்கிட்ட திட்டம் போட்டு பேசி உன்னை மைக்கி எப்படியோ பொய்யெல்லாம் சொல்லி இங்க கூட்டு வந்துட்டா உன்ன. அம்மா, நீ ஏன் இப்ப கொந்தளிக்கிற? எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதாதி. அவ திட்டம் போட்டு பேசி உன்னை மைக்கி தான். காலேஜ் தூரமா இருக்கு, போறதுக்கு வரதுக்கு டயர்டா இருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் தான் நமக்கு பக்கான. அவதான் பேசி உன்னை இங்க கூட்டு வந்தான்னு எனக்கு தெரியும். அப்படியே மெல்ல மெல்ல விஆர் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான். இனிமே அந்த குடும்பம் பிரிஞ்சு அவ எங்க போறாவளோ அங்க போவா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒத்த பிள்ளை நாங்க பெத்து வச்சிருக்கோம். ஒன்னே இழுத்துட்டு போயிருவா. நிறுத்துங்கம்மா. நீ உன் அண்ணனை பார்க்க போனான்னு சொன்னேல, நீ கிளம்பு. எனக்கு தலைவலியா இருக்கு, நான் போகல. வித்யா, நீ போன நான் சொல்றேன். அப்போ உன் கழுத்துல தாலி கட்டினவன் என்ன மதிக்க மாட்டேன். வித்யா, கொட்டனவன் கூப்பிட்டுட்டே இருக்கான், கொஞ்சமாவது மதிக்கிறாளாம். திமிரு பிடிச்சி கதவை எப்படி டபார் நடிச்சிட்டு போறான். கொஞ்ச நிறுத்துறீங்களா? ஏன்னா பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் என்ன எதிர்த்து பேசினதே கிடையாது. ஏன் கிட்ட கத்துற? இல்ல நீங்க பண்றது நியாயமா இருக்கா? நல்லதானமா இருந்தீங்க. காலம் காலமா ஒன்னா இருந்த குடும்பம் ஒரு குருவி கூடு கலைஞ்ச மாதிரி குடும்பமே கலைய போகுது. என்னை விட உங்களுக்கு மித்திரனை பிடிக்கலாம். அவனும் அங்கதானே நிக்கிறான். அவன் இருக்கானா? அவன் குழந்தை பேர்ல இந்த சொத்தை எழுதி வைக்க போறாவ. அதுக்கு அவன் இருக்கான். இவளுக்கு அங்க என்ன சம்பந்தம் இனிமே? வேண்டாமா, நீங்க பேசுற முறையே சரியில்லை. அதானே எங்க கிட்ட இருந்து பிரிச்சு இங்க கூட்டு வந்தா. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. கோளாறு உங்க கண்ணுல, தூசிய உங்க கண்ணுல வச்சுட்டு அவ்வளவு கரிச்சு கொட்டினீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் தான் காலேஜ் இங்க இருந்து போறதுக்கு ஈஸியா இருக்கேன். பக்கமா இருக்கு, டிராவலும் கஷ்டம் இல்ல. இங்கதான் செட் ஆகுது, நீங்க கூட்டிட்டு வந்தேன். கேள்வி கேட்கணும்னா உங்க பையனா என் கிட்டதான் நீங்க கேள்வி கேட்கணும். ஏடா உன் பொண்டாட்டி கிட்ட நான் எதுவும் கேட்ட கூடாதா? நீங்க எதுக்கு கேட்கணும்? அவ கழுத்துல தாலி கட்டி அவளை பொண்டாட்டிய கூட்டு வந்திருக்கிறது நான். வரவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருங்க, நான் பாத்துட்டு இருக்க முடியாது. என்னப்பா, நான் வரவ போறவளா?
என்ன பெத்தது நீங்க, என்ன வளர்த்தது நீங்க தான். என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். காலையில உங்க அண்ணனை பார்க்க போலையா, நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். இதுல என்ன அவகிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க? ஆதி, ஷோ, எங்க பாருங்கம்மா, அவ என் ஒய்ஃப். எனக்காக எல்லா விஷயத்திலும் என்ன புரிஞ்சுக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கா. பிறந்ததுல இருந்து அம்மா அப்பா பாசம் கூட கிடைக்காம வளர்ந்த பொண்ணு. இது வரைக்கும் உங்களை பத்தியோ அப்பாவை பத்தியோ ஏன் யார பத்தியும் சின்னதா கூட என்கிட்ட அவ அவங்க இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொன்னதே இல்ல. அவ உங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறான். மாமியாரா நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மரியாதையை குறைக்காம நீங்களும் நடந்துக்கோங்க. நீங்க இறங்கி செய்யும் போது அவ வேணா பாத்துட்டு இருக்கலாம், உங்க பையனா நான் பாத்துட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காதுங்க. வித்யா, டோர் ஓபன் பண்ணு. அதான் சொத்தையெல்லாம் பிரிச்சு உங்க கையில கொடுத்தாச்சுலாம். இனிமே இப்படியே மாறி மாறி பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொன்ன மாதிரியே எல்லாரும் எடுத்து காலி பண்ணுங்க. தாத்தா நாங்க எங்கேயும் போக மாட்டோம். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். நீ என்ன, உன் அக்கா தான் நடக்க முடியாம உள்ள படுத்திருக்காலாம், அவளை போய் கவனிக்கிறத விட்டுட்டு சொத்தையெல்லாம் பிரிச்சு கொடுத்ததா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போறாங்க. உனக்கு இங்க என்ன வேலை? உம பிள்ளைல பேர பிள்ளைல உமக்கு மட்டும் பிள்ளைல பேர பிள்ளைன்னு இல்ல, எனக்கு இதுங்க தான் பிள்ளைல பேர பிள்ளைங்க எல்லாம். என் பிள்ளைல வீட்ல இல்லனா இந்த வீட்டுக்குள்ள நானே வர மாட்டேன். இது எல்லாரையும் உள்ள கூப்பிட்டாதான் நானே இந்த வீட்டுக்குள்ள வருவேன். பாரு, நான் இவங்க யாரையும் வீட்டுக்குள்ள கூப்பிட போதா இல்ல. இவங்க கூடயே வீட்டை விட்டு வெளியே போகணும்னா தாராளமா நீ போ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த வீட்டுல எல்லா வசதி வாய்ப்பையும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தா சொத்துக்காண்டி என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தெல்லாம் உன் பேர்ல கூட 5 பைசாய்க்கு சொத்து இல்ல. தேவையில்லைன்னு தெரியும் போது கையை கழுவி விட்டாலும் விட்டுருவாவ, உள்ள போ. எல்லாரையும் நீ உள்ள கூப்பிடலனா நானும் உள்ள வர போதா இல்ல. என் பிள்ளை பேர பிள்ளைல எல்லாம் எங்க இருக்கோ அங்கதான் நானே இருப்பேன். செல்லமா, நீ இப்ப உள்ள வரலன்னு வச்சுக்கோ, இனிமே எப்பவும் உன் அக்காவை கூட நீ பார்க்க முடியாது. உள்ள போறியா இல்லையா? பிள்ளைகள் வேலை எங்க போவோம்? சொத்தை அவங்க கையில பிரிச்சு கொடுத்தாச்சுலாம். இனிமே அவியலை பாத்துப்பாவ. எல்லாரும் கிளம்பலாம். மாமா, எனக்கு தம்பி மட்டும்தான் உண்டு. இங்க ஒத்துமையா எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டுதான் இங்க வந்தோம். நீங்களே துரத்துனா எப்படி மாமா? ஆமா, எங்களால இந்த வீட்டை விட்டு போக முடியாது மாமா. அப்புறம் வெளியே நில்லுங்க. தாத்தா, உனக்கு கொஞ்சம் மங்கில மூளை இருக்கா? எனக்கு இருக்க மூளை காணோம். சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சுலாம். இனிமே அவங்க வேலையை அவங்களே பாத்துப்பாங்க. நீ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. மழை வர மாதிரி இருக்கு. தாத்தா, பேர பிள்ளைல எல்லாம் கூப்பிடுது, கதவு திறந்து விடவும். நாங்களும் ஒண்ணு சொல்லிக்கிறோம், இது எங்க வீடு இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாரையும் உள்ள கூப்பிடுறது வரைக்கும் நாங்களே இங்க இருந்து எங்கேயே போக மாட்டோம். ஆமா, போக மாட்டோம். ஐயோ, மதுக்கு குழந்தை உங்களை கூப்பிடுதலாம். நான் யாரும் இங்க நிக்க சொல்லல. எல்லாம் மித்ரனுக்கு கெஸ்ட் ஹவுஸ் எழுதி கொடுத்தாச்சு. குருவும் சாமும் மித்ரனா எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம் தானே சொல்லியிருக்கேன். தேவையில்லாம இவங்க 3 பேரும் எதுக்கு அங்க போய் நிக்கணும்? நீ செய்யறது உனக்கு நியாயமா இருக்கா? வெளியே போட்டு போனாதான் இந்த குடும்பத்துக்கு அருமை தெரியும். நினைச்ச நேரம் எல்லாம் இங்க இருந்து கிடைச்சதுலாம். எல்லாருக்கும் என்ன குறை வச்சேனா? அந்த காலத்து ஆளா இருந்தாலும் என் பேத்திய சிஓ சீட்ல இருக்க வச்சேன். நான் நினைச்சிருந்தா நான் அந்த காலத்து ஆளு ஆம்பளை பைக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், சிஓ சீட்டுக்கு இனியா செட் ஆக மாட்டான், ஆகாஷ் தான் தகுதியானவனு அவனை இருத்தி இருக்க முடியாதா? நான் அந்த காலத்து ஆளு வயல்ல வேலை செஞ்சாலும் எல்லாரையும் நல்லபடியா படிக்க வச்சிருக்கேன். பேர பையனுங்களுக்கு சரிசமமா பேத்திங்களையும் ஆளாக்கி இருக்கேன். என்ன குறை வச்சேன்? எல்லாருக்கும் எது தேவையோ அதான் அவங்க கேட்காமலே செஞ்சு கொடுத்துருக்கேன். நம்ம எல்லாம் அந்த காலத்துல உள்ளவங்க. அது செய்யாத இது செய்யாத, பொம்பளை பிள்ளையாச்சே வேலைக்கு போவாத, நாங்க பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு எதையாவது தடை போட்டிருக்கோமா இந்த வீட்டுல? அவ ஆசைப்பட்ட மாதிரி தான் இருந்தாவ. இருந்தோம் இன்னைக்கு இனியா வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தானே. அப்பயே நான் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டுனா அந்த பிள்ளை இப்படி கஷ்டப்படுமா? போட்டு போனாதான் எல்லாருக்கும் தெரியும். அவ ஒருத்தி செஞ்ச தப்பு காண்டி அவதான் திருந்திட்டாளா? எல்லாரையும் தண்டிக்கிறது நியாயமா? எல்லாம் எனக்கு தெரியும். இவன் வேலையை பாரு. மழை என்ன வருதுன்னு பாரு. நான் உடனே யாரையும் இங்க நிக்க சொல்லல. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க போவாவ. சொத்தை தான் பிரிச்சு அவங்க கையில கொடுத்தாச்சுலாம். நாளைக்கு வீட்டுக்கு ஒரு வேலைக்கார யாரையாவது வைக்கிறேன். சமைச்சு போட்டதை சாப்பிட்டுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். தாத்தா, நாங்க இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டோம். நீங்க உள்ள கூப்பிடுறது வரைக்கும் நாங்க இங்கே தான் நிப்போம். மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி. ஜில்லு, நீ எதுக்காக இங்க நிக்கிறான்? நீ உள்ள போ. நீ நிக்கும் போது நான் நிக்க கூடாதா? இந்த ரணக்காலத்துல இவனுக்கு ஒரு கிளுக்கிழுப்பு கேக்குதா? அம்மு, பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். பாத்தியா, உன் ஒருத்தியோட சுயநலத்தினால மொத்த குடும்பமும் இப்படி வெளியே நிக்கிறோம். நீ மட்டும் தாத்தா கிட்ட தாத்தா எனக்கு புருஷனா அமைஞ்சா அது சாம் மட்டும்தான் சேர்த்து வச்சிருங்க தாத்தான்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுக்கோ, ஜாம்னு நம்ம கல்யாணம் நடக்கும். குரங்கு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மச்சான், கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் ஃபீல் பண்ணலான்னு. தூ
ஒன்னும் இல்லடா, அப்பா நான் இருக்கேன்ல. இந்த மழையில நனைஞ்சா உனக்கு காய்ச்சல் கூட வராது. மழை பெய்யுது. ஆர்த்தி குழந்தை தான் அவ அம்மா வீட்ல நிக்குது. ஸ்னோலி சின்ன குழந்தை. கதவு போய் திறங்க. உங்களுக்கு இருக்க திமிர் தானே உங்க மௌனங்களுக்கா பேர பிள்ளைகளுக்கே இருக்கும். நீங்க திறக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. பிள்ளைகள் இங்க இருந்து போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. வயசான நம்ம மன்னிக்க குணம் தான் இருக்கணும். தாத்தா, மழையே பெஞ்சாலும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். நான் தான் உங்க எல்லாரையும் இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்ப போக மாட்டீங்க தானே? அப்ப இங்க இருந்து போக மாட்டீங்க தானே? மழையிலே கரைஞ்சாலும் இங்க இருந்து போக மாட்டேன் தாத்தா. என்ன சாம், நீயும் குருவும் கூட போக மாட்டீங்க தானே? போக மாட்டோம். சரி, அப்ப உள்ள போங்க. தாத்தா, நிஜமாவா? அதான் உள்ள போங்கன்னு சொல்றேன்ல. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் ஏய், மழை நின்னுட்டு. அப்பா, எல்லாரையும் உள்ள போங்கன்னு சொல்றேன்ல. தாத்தா, நிஜமாவே நாங்க எல்லாம் உள்ள போலாமா? குழந்தை குளிருதுன்னு அழுதுலாம். உள்ள போங்க. காசு பானம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் தாத்தா, சொந்தமில்லை. அதான் உள்ள போங்கன்னு சொல்லிட்டேன்ல. சும்மா சொன்னா எப்படி தாத்தா? டேய், வயசாயிட்டுடா, ஒவ்வொருத்தங்களையும் தூக்கி உள்ள கொண்டு விட முடியாது. தாத்தா, எப்படியோ உள்ள அனுமதிச்சிட்டீங்க. இந்த சந்தோஷத்தோட ஒரு நாள் ஃபுல்லா வெளிய எங்கேயாவது போயிட்டு வரலாமே. அதெல்லாம் போலாம். இப்ப உள்ள போறீங்களா இல்லையா? தாத்தா, இந்த சந்தோஷத்தோட ஒரு நாள் ட்ரிப் போயிட்டு வரலாம்ல. நீ எதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லாம ஒரு நாள் ட்ரிப்ப பத்தி பேசுறான்? தாத்தா, ஒரு நாள் போயிட்டு வரலாம். ஜாலியா இருக்கோம்ல. 2 நாளா அழுது இருக்கோம், 2 நாள் சந்தோஷமா இருக்கலாம். இந்த ஸ்ட்ரீட் டாக் எதுக்கோ பிளான் போடுது. எதுக்குன்னு தெரியலையே.